டிவிக்கேன்னு சொல்றோம்ல, இவ்வளவு தூரம் சொல்லி, அதாவது உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. இது என்ன விசில்? நீங்க சொல்ல வருது எனக்கு தெரியுது, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமா, வேகத்துல எல்லாம் சொல்லாத, அது சொன்னா மடக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, வேகத்துல என்னைக்குமே சொல்லிடாத. ஆமா, மெதுவா சொல்லு, மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லு, வேகத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சொல்லுவேன் நான்? ஏங்க, அவரு செங்கோட்டையனா வந்தாருங்க, புரியுதுங்களா? வர்றப்ப நாங்க அவரை வந்து செங்கோட்டையனா பாக்குறோம். என்டிடிவி ஆளுங்க எங்க ஆள் தலைவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்களா இல்லையா? அப்ப எங்க தலைவர் எப்படி இருந்தாரு? இப்படிதான் இருந்தாரு. இல்லங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, சீரியஸா கேக்குறேன். அது இல்ல, தொப்பி. தொப்பியா? எது இது? தொப்பியா? இது தொப்பியா? எம்ஜிஆர் வச்சிருந்தது தான் தொப்பி, புரியுதுங்களா? இது வந்து என்ன, நான் எப்படி ராஜராஜ சோழத்தோட வம்சாவளியோ அதே மாதிரி விஜயநகர பேரரசு தெரியுமா? அதனாலதான் தலைவருக்கு விஜய்னு பேர் வச்சது. ஒவ்வொருத்தன் தலையிலையும் கிட்டத்தட்ட 4,86,703 ரூபா 68 பைசா கடன் இருக்குங்கிறாங்க. எல்லார் தலையிலையும், என் தலையில மட்டும் இல்ல, உங்க தலையில, எல்லார் தலையிலும் இருக்குது. அந்த கடனை யார் அடைக்கிறது? எங்க ஆட்சி வந்துருச்சுன்னா அத்தனை மாத்திடுவோம். எந்த ஆட்சி வரணும்? எந்த ஆட்சியா? உங்க ஆட்சியா இல்ல எந்த ஆட்சி? டிஎம்கே. நாம வரியே கட்டக்கூடாதுங்க. நான் கட்டினா தானே உன்ட்ட வாங்கணும். நான் கட்டவே மாட்டேன், என்ன பண்ணுவ? 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுவேன்ல. 1.5 கோடி ரூபாய் அவதாரம் போட்டா நாங்க கட்டிடுவோமா? கட்ட மாட்டோம்ல. கட்டணுமா? ஏங்க, லெப்ட் பாண்டிங்கிற கேரக்டர் வந்து அவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்துட்டாருங்க. அதோட விஷயமா தான் அவர் வந்து தலைமுறை இருக்கிறதா நம்ம பர்சனலா சொல்றாங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கிற முறை எனக்கு சரியில்லை. ஆமா, சீரியஸா சொல்றேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், இல்லை, நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குறீங்க? இயக்குனர் அப்புறமே நிப்பாட்டுறீங்க, அதுக்கப்புறம் நந்தவனம் நந்தகுமார்னு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லி வச்சுருந்தேன் உங்களுக்கு. ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜராஜ சோழனின் பேரனாக அப்படிங்கிறது மாதிரி தானே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்லியிருந்தேன். ராஜராஜ சோழன் உங்க தாத்தாவா? இல்லை, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினச்சிங்களா? இல்லைங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை, சீரியஸாக கேட்குறேன். அது இல்லை, தொப்பி. தொப்பியா? எது இது? தொப்பியா? இது தொப்பியா? எம்ஜிஆர் வச்சிருந்தது தான் தொப்பி, புரியுதுங்களா? இது வந்து என்ன, ராஜாவுக்கு வைக்கிறது, புரியுதுங்களா? அப்பெல்லாம் வந்து முள் கிரீடம் அப்படிங்கிறத இயேசுநாதருக்கு வச்சாங்க. முள்ளு கிரீடமா? ஹலோ, கிரீடம் அப்படின்னாவே பொதுவா எல்லாத்துக்கும் முள் கிரீடம்னா தான் தெரியுது. கிரீடம்னா இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கிரீடம் வச்சிருக்கலாம். அந்த கிரீடம் வச்சிருக்கலாம். எது? முள் கிரீடம் வச்சு சிலுவை அரைஞ்சு தூக்கு வைத்துல தொங்க விட்டு வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்குது. எவன்னு சொல்றான் ராஜராஜ சோழன் எங்க தாத்தன் அப்படின்னு. ஆனா உண்மையான பேரையாண்டி நான் தான். நான் பல காலத்துலலாம் வந்து சீரியஸாக அந்த சிம்புகிட்ட எல்லாம் போய் ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து பிச்சைக்காரனாக வாழ்ந்துட்டு இருந்தேன். பிச்சைக்கார வேஷம் போட்டிருந்தேன். பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா இல்லை பிச்சைக்காரனா வேஷம் போட்டிங்களா? பிச்சைக்காரனா வேஷம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜான்னா ராஜா வெளியில எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் சிம்புகிட்ட போனேன். ஆமாம், அவன் வந்து அந்த ஆள் வந்து ராஜா தேசிங்க ராஜா அப்படிம்பான். ஆமாம், நாங்கள் உடையாருமா, நாங்கள் என்ன சோழர்ல. ஆமாம், உடையாருக்கும் சோழருக்கும் என்ன சார்? இந்த பொய்க்கால் குதிரை வேஷம் போட்டு ஆடுறவங்க நினைச்சிருப்பாரு சார். பொய்க்கால் குதிரையா? கால் இருக்குல்ல, பொய்யா காலு, இதெல்லாம் உண்மையான காலு. புரியுதா புரியலையா? என்னங்க புரியல? ஒரு நேர்காணலுக்கு வர வச்சுட்டு ஒரு நேர்காணலா எடுக்காம. இல்ல சார், இந்த பொய்க்கால் குதிரையில சில பேர் வேஷம் போட்டு வருவாங்கல்ல, அப்படி நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ராஜாவா தான் போயிருப்பீங்க, ஆனா அவர் எப்படி நினைச்சிருப்பாருல்ல. அதான் அறிவு இல்லாதவங்கள்ட்ட டீல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன். யாருக்கு அறிவு இல்லை? சிலம்பரசனுக்கு தான். அறிவு இருந்திருந்தா என்னை மெயின்டைன் பண்ணியிருப்பார்ல. கெட்டவன்னு ஒரு படம் தெரியுமா? அந்த படத்தோட டைரக்டர் தான் நான். ஆமாம், ஆனால் என்ன பண்ணார்? என்னை மெயின்டைன் பண்ண மாட்டேன்ட்டார். வேற என்னென்னவோ மெயின்டைன் பண்ணுறாரு. என்னை மெயின்டைன் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய யாராக இருக்கலாம். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடக்க போகுது நாளைக்கு.
இந்த கூட்டம் எப்படி போக போகுது, எப்படி பாக்குறீங்க? ஏங்க கூட்டம் நடக்கிறதெல்லாம் பற்றி அப்புறமேல் பேசுவோங்க. கூட்டம் என்ன நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கூட்டத்தை பற்றி பேசணும். எவ்வளோ பேர் வந்தான், என்ன வந்தான்னு. இது என்ன கதையாக இருக்குது? கல்யாணத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எப்படி கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்துச்சா? ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கலாம்ல. எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருக்கோம், எவன் வருவான்னு யாருக்கு தெரியும்? அது மாதிரி தானே இருப்பாங்க. பொதுமக்களுக்கு மட்டும் அனுமதி கிடையாது. பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. புரியுதா நான் சொல்றது? பொதுமக்களுக்கு அனுமதி ஏன் கொடுக்கணுங்கிறோம்? எந்த ஏங்க அரசவை கூட்டம் அப்படிங்கிறத முன்மொழியாம இங்க வந்து மாநாடுன்ட்டாங்க. நான் எப்படி ராஜராஜ சோழத்தோட வம்சாவளியோ அதே மாதிரி விஜயநகர பேரரசு தெரியுமா? அதனாலதான் தலைவருக்கு விஜய்னு பேர் வச்சது. திருமலை நாயக்கர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, அதனாலதான் திருமலைன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு இல்ல? சும்மாலாம் நாங்க நடிக்கல. ஒரு டைட்டில் வைக்கணும்னா அதுக்கு 1008 திங்கிங் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அரசவை கூடுறப்ப மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்களா? யாரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க? மன்னராட்சிக்கு எதிராக பேசுனது யாரு? மன்னராட்சிக்கு ஹலோ பேசுனது யாரு? ஒரு மன்னர் தான் பேச முடியும். மன்னராட்சிக்கு நிகரா? மன்னராட்சிக்கு எதிராக மன்னர் பேசுவார் அப்படின்னா ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயகம் பேசுவாரா? ஜனநாயகத்தை தான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்களே. அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? இங்க ஜனநாயகம் செல்லாது. ஜனநாயகத்தை விட மாட்டாங்க. ஜனநாயகமா இருக்கிறதுக்கு நாதியத்து போய் எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? நான் மன்னரா இருக்கிறதுனால எப்படி இருக்கேன்? கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன்ல. ஒரு மக்களா இருக்கிறது எப்படி இருக்கீங்க? இதான் மக்களோட நிலைமை. உங்க நிலைமை தான். என் நிலைமை எப்படி இருக்கு? எல்லாரும் ராஜாவா இருக்கணுங்கிறதா எங்க தலைவரோட ஆசை. புரியுதுங்களா? நான் எப்படி இருக்கேன்? சரி, ராஜா செங்கோல் எங்க? செங்கோல் எங்க? செங்கோல் ஐயோ, செங்கோலை தான் புடுங்கி ஏற்கனவே வந்து ஜெயலலிதாமா கொடுத்துட்டாங்க எம்ஜிஆர் கிட்ட. அந்த செங்கோல் எங்க தெரியுமா வச்சிருக்காங்க? அடவு கடையில வச்சு சேட்டுக்கிட்ட இருக்குது. இப்போ ஏங்க இப்ப நம்ம செங்கோட்டைன்னு ஒரு செங்கோல் கொடுத்தாரு இல்லையா? அந்த கோல் வந்து அது அவங்களோட விஜயநகர பேரரசோட கோல். நம்ம கோல் வந்து அடமானத்துல இருக்குது. சீரியஸா எப்ப மீட் எடுக்க போறீங்க? மீட் எடுக்கணும். எங்க தலைமை வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மீட் எடுப்போம். ஒவ்வொருத்தன் தலையிலையும் கிட்டத்தட்ட 4,86,703 ரூபா 68 பைசா கடை இருக்குங்கிறாங்க. எல்லார் தலையிலையும். என் தலையில மட்டும் இல்ல, உங்க தலையில எல்லார் தலையிலும் இருக்குது. அந்த கடன்ல யார் அடைக்கிறது? எங்க தலைவர் மட்டும்தான் அடைப்பாரு. சீரியஸா சொல்றேன். இல்ல, சேட்டுக்கடையில் அடமான வச்ச செங்கோலை எடுத்துட்டு வர்றதுக்கு உங்க தலைவர் விஜய் வந்து ஆட்சிக்கு வரணுமா? இல்ல புரியல எனக்கு. நீங்க என்ன சார் சொன்னீங்க? சேட்டுக்கடையில் செங்கோல் போயிருச்சு, அடமானம் போயிருச்சுன்னு. நல்ல வேலை, நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கங்க. நாங்களாவது கோல் அடமானம் வச்சிருக்கோம். எத்தனையோ இந்த கடைக்கோடியில் இருக்கிற கஷ்டப்படுற மக்கள் அண்டா குண்டான்னு அடமானம் வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க இலவசம்னு சைக்கிள் கொடுக்குறாங்க. அந்த சைக்கிள் அடமானம் வாங்கி வச்சிருக்காங்க. டிவி கலைஞர்னு டிவி கொடுத்துருக்காங்க. அந்த கலைஞர் டிவி அடமானத்துக்கு வச்சுக்குவாங்க தெரியுமா? வித்தா 1500 ரூபாய், அடமானத்தில் வச்சா 150 ரூபா, ஒரு குவார்டர் காசு. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா? அனுபவம் போல, நல்ல அனுபவம் போல. அப்புறம் இந்த டே நைட்னு ஒரு குவார்டர், அது வந்து சீரியஸா சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டே குடிக்க முடியும். கண்ணை திறந்து அந்த சரக்கு எவனாவது அடிச்சான்னா அவனுக்கு என் சொத்தை எழுதி கொடுத்துருவேன். இல்ல, நீங்க விஜய் அவர்களுடைய ஆதரவாளர் வந்துட்டு டாஸ்மாக் பக்கம் போறீங்க பாத்தீங்களா? அவர் பாருங்க டாஸ்மாக் ஒழிப்போன்னு சொல்றாரு. நீங்க தலைவர் சொல்றது சரி, ஆனா மக்கள் நலனை பார்க்கணும்ல. ஆமா, இவங்க சரியான சரக்கு தான் கொடுக்குறாங்களா? அது நல்ல டேஸ்டா தான் இருக்கா? காசுக்கு தகுந்தது வியாபாரம் பண்றாங்களா? இல்ல அதுலயும் தண்ணியை கலந்து ஊத்தி. ஏங்க எவ்வளவு கொடுமை பண்றாங்க தெரியுமா திமுக காரங்க? ஐயோ, என்ன நினைக்கிறீங்க? சீரியஸா எங்க ஆட்சி வந்தவங்க ஏங்க சீரியஸா சொல்றானுங்க. இவனுக்கு பயங்கர கொடுமைப்படுத்துறாங்க. டாஸ்மார்க்னு ஊருக்கு ஊர் வச்சிடுறாங்க. புரியுதுங்களா? வீட்டுல இருந்து ஒருத்தன் டாஸ்மார்க்ல போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார தள்ளாடி போறான். உண்டா இல்லையா? எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வீட்டுக்கு வீடு பஞ்சாயத்து போட்டுருக்கா ஊர்ல. இங்க மெட்ரோ பைப் இருக்குல்ல, அதுல ஒரு டைம் வச்சு சரக்கு விட்டுருவோம். இல்ல அதான் உண்மை. எங்க பிளானே அப்படிதான். கரெக்டா 9 to 10 குடிச்சிட்டு வீட்லயே படுத்துக்கலாம். இந்த கலகலப்பு படத்துல கூட சந்தானம் வந்துட்டு பம்ப் செட்டு மூலமா கொடுப்பாருல்ல, அப்படி கொடுக்க போறீங்களோ? இதெல்லாம் நாங்க உட்காந்து பேசுனத ஒரு காலத்துல உட்காந்து பேசிங்களா இல்ல உட்காந்து யோசிச்சிங்களா? உட்காந்து பேசுனதை கேட்டுக்கிட்டு போயிட்டு அவங்க படத்துல வச்சுட்டாங்க. ஜன்னலுக்கு பின்னால இருந்து சந்தானம் கேட்டிருக்காப்ல. சீரியஸா ஆக சிறந்த சிந்தனைகள் எல்லாமே டாய்லெட்ல தான் உதிச்சுதுன்னு அத்தனை அறிவாளின்னு சொல்லியிருக்கான். புரியுமா? இலான் மஸ்க் தெரியுமா? இலான் மஸ்க்
அதிக நேரம் டாய்லெட்டில் தான் செலவு பண்ணுவாராம். ஆமாம், அதாவது புத்தருக்கு போதி மரம் மாதிரி உங்களை மாதிரி பல பேருக்கு டாய்லெட் தான் போதி மரமாக இருந்திருக்குல்ல. இல்லைங்க, நீங்களாம் பார்த்தீங்களா ஒரு ராஜாவுக்கான மரியாதையே கொடுக்காம இப்படி சொல்லுங்க, என்ன அது புரியல எனக்கு. ராஜானா வந்து படை வீரர்களோடு வரணும், சேனைகளோட வரணும். நீங்க சாதாரணமா வந்திருக்கீங்களே, ரொம்ப சிம்பிள். அப்ப இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணியிருக்கோம். தாவேகா கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, தாவேகா கட்சிக்கு வந்ததுனால தான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆமா, பீச்சில் குதிரை ஓடுதே, யார் வீட்டு குதிரை? எல்லாம் என் வீட்டு குதிரை தான். ஆனா அதுங்களுக்கு புல்லு போடாம பேப்பரை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. தண்ணி வைக்கணும்னா கூட பீச் தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? எங்க ஆட்சி வந்துருச்சுன்னா அத்தனையும் மாத்திருவோம். எந்த ஆட்சி வரணும்? எந்த ஆட்சியா? உங்க ஆட்சியா இல்ல எந்த ஆட்சி? டிஎம்கே. ஓ, டிஎம்கே வரணுமா? ஹலோ, டிஎம்கே தான். தாவேக்காங்க. டிவிகே 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 டிவிகேன்னு சொல்றோம்ல, இவ்வளவு தூரம் சொல்லி. அதாவது உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. இது என்ன விசில்? அப்போ வருதா? என்ன கட்சி? தமிழ்ல இதுக்கு பேர் என்ன சார்? தமிழ்ல இதுக்கு பேர் என்ன? மடக்கு ஊதி. கரெக்ட் தானே? நீங்க சொல்ல வருது எனக்கு தெரியுது, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமா, வேகத்துல எல்லாம் சொல்லாத, அது சொன்னா மடக்குங்கிறது மாதிரி இருக்கும். ஆமா, வேகத்துல என்னைக்குமே சொல்லிடாத. ஆமா, மெதுவா சொல்லு, மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லு, வேகத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சொல்லுவேன்? நானு விவரமா தான் வந்திருக்கீங்க. என்டிடிவில எங்க தலைவர் பேட்டி கொடுக்கறது தெரியுமா? ஆமா, பார்த்தேன். பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? அவங்கள தானே பாத்தீங்க, எங்க தலைவரே பாத்தீங்க. தலைவர் அதான் அவர் தான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. கொடுக்க மாட்டேன்னு இல்ல, அவரு கொடுத்தாரு. ஆமா, அத ரகசியமா கொடுத்துட்டாரு. ரகசியமாலாம் கொடுக்கல. கேமரா ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயங்க, அதெல்லாம் வந்து ஒரு விஷயம், சில விஷயங்களை வந்து என்ன இப்படி உட்காந்து சொல்லிட்டாரு எங்க தலைவர். சார், இப்ப எதுக்கு திரும்பி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்டிடிவி ஆளுங்க எங்க ஆள் தலைவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்களா இல்லையா? அப்ப எங்க தலைவர் எப்படி இருந்தாரு? இப்படிதான் இருந்தாரு. இப்படிதான் குத்த வச்சு உட்காந்துருந்தாரா? குத்த வச்சு உட்காந்துருந்தாரா? திரும்பி உட்காந்துக்கிட்டாருங்க. முகத்தை காட்டக்கூடாதுங்க. முகத்தை காட்டி நம்ம பேட்டி கொடுத்தாவே 3 நிமிஷம் பேட்டிக்கே நம்மளை கெட்டவன் ஆக்கி விட்டாங்க. ஒரு சின்ன வீடியோ தானே போட்டோம். ஆமா, 1.5 நிமிஷம் போடணுமோ, அதுக்கே நம்மளை கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. முகத்தை கொடுத்து பேசக்கூடாது. ஆமா, நீங்க கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க, நான் திரும்பிக்கிறேன். சார், உண்மையிலே சொல்றேன், துப்பாக்கி பட விஜய் பாக்குற மாதிரி இருக்கு. தயவுசெய்து திரும்பி உட்காருங்க ப்ளீஸ். துப்பாக்கி பட விஜயா? ஹலோ, துப்பாக்கி படத்துக்கும் புரியல எனக்கு. புரியல என்ன என்ன எதுக்கு துப்பாக்கிங்கிறீங்க? துப்பாக்கி படத்துல கூட இப்படித்தான் திரும்பி நின்று இருப்பாரு விஜய் அவர்கள். அதை பாக்குற மாதிரி இருக்கு. தலைவர் எப்போதுமே திரும்பி நிற்பாரு, அது அவர் ஸ்டைலு. அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். புரியுதுங்களா? ஆமா, அதைத்தான் இப்படிதான் திரும்பி உட்காந்து தான் பேட்டி கொடுத்தாரு. புரியுதுங்களா? திரும்பி உட்காந்து பேட்டி கொடுத்ததை அவங்க எடுத்தாலும் சொல்ல முடியுமா வெளியில? அவங்க சொல்ல முடியாம வந்து அப்புறமேல் தான் அவர் திரும்பி உட்காந்தே சொன்னது எல்லாத்தையுமே இவங்க வந்து வெளியில சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த சொன்ன விஷயத்துல தான் எங்க கொள்கையில ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க, கலைஞர் ஐயாவும் இருக்காங்க. புரியுதுங்களா? உயிரோட இருக்கிற தலைவர்களோட கொள்கையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க. சரி, ஊழல ஒழிப்போன்னு சொல்றீங்கல்ல, ஜெயலலிதா அம்மையார் யாரு? ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போனவங்க தானே. திமுக வந்து என்ன சக்தின்னு சொன்னீங்க? தீய சக்தி. ஆமா, அதிமுக வந்து ஊழல் சக்தி. நாங்க தூய சக்தி. அதை சொல்லாம விட்டீங்க. நீங்க தூய சக்தி தான் சார். தூய சக்தி கிட்ட தான் இந்த சக்தி கேக்குது. என்னன்னா, நீங்க திமுகவை வந்து தீய சக்தின்னு சொல்லியாச்சு, ஒரு பக்கம் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லியாச்சு. ஆனா தீய சக்தி ஊழல் சக்தியுடைய தலைவர்கள் மட்டும் வேணும். ஆனா அந்த கட்சிகளை மட்டும் நம்ம ஊழல் சக்தி தீய சக்தி இஷ்டத்துக்கு பேசுவோம். ஒரு விஷயம் தெரியுமா? எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்னும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். தெரியுமா சார்? அதெல்லாம் விடுங்க சார். இப்ப தாவேகா வந்து நிர்வாக சந்திப்பு கூட்டத்துல பொதுமக்களை அனுமதிக்கல, அதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஏன் அனுமதிக்கலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, பொதுமக்கள்லாம் வந்தவெல்லாம் என்ன பண்ணாங்க? மக்கள் சாவறதை நாங்கள் விரும்பலை. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மக்கள் உயிரோடு இருந்தால் தான் நாம் முதலமைச்சர் ஆக முடியும். எங்கள் தலைவர் அப்போ தானே ஆக முடியும். மக்கள்லாம் செத்து போயிட்டானா, எவன் ஓட்டு போகிறதுக்கு எவனுமே இல்லைன்னா எப்படி எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆவார்? அப்போ எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னா
இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும்ல, உண்டா இல்லையா? அதனால தான் நாங்கள் மக்களை வர வைக்கல. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்துட்டு உரிய மரியாதை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் வந்து உங்க மேல அதிருப்தியில் இருக்கிறாங்களாமே. என்னங்க, இதுக்கு முன்னால அவர் ஒரு கட்சியில இருந்தார்ல, அந்த கட்சியில அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க? ஓ, அப்ப அதுக்காக நீங்க மரியாதை கொடுக்காம நடத்துவீங்கன்னு சொல்ல வரீங்க நீங்க இல்ல? ஏங்க என்னங்க கொஞ்சமாவது, அதாவது நீங்க ராஜாவா இருந்து எங்கள்கிட்ட ராஜாவா வந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா கொடுக்கலாம் சார். நீங்க ராஜா ராஜான்னு சொல்லாதீங்க சார், சிரிப்பு வருது சார் எனக்கு. ஏங்க அவர் செங்கோட்டையனா வந்தாருங்க, புரியுதுங்களா? வர்றப்ப நாங்க அவரை வந்து செங்கோட்டையனா பாக்குறோம், அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அவரை வந்து நாங்க கீழே வச்சே பார்க்கல, தூக்கி 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 மேலதான் வைக்கிறோம். செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உங்க மேல கடுப்புல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மூத்த தலைவர், ஒரு கட்சியில மிகப்பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவர், எம்ஜிஆரோட பயணிச்சவர், அவர் என்ன அவர் மதிக்கிற லட்சணம் இதுதானா அப்படின்னு கேட்கறாங்க. கடுப்புல இருந்து அவங்களால என்ன செய்ய முடியும்? நான் கேட்கறேன், கடுப்புல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? கட்சி உடைஞ்சுன்னா என்ன பாத்துக்குங்க. கட்சி உடையுமா? ஹலோ, அவங்க பாட்டுக்கு கட்சி வேணா ஒண்ணு வேணா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த செங்கோட்டையனோட பேக்ரவுண்டில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவர் கூட வந்தாங்க, அவங்களோட கோவப்படுறாங்க, அவங்க வந்து கடுப்பாகுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. மூத்த தலைவருக்கு ஏன் மரியாதை கொடுக்கவில்லை? அந்த மூத்த தலைவராக இருக்கிறதுனால தான் மரியாதை கொடுக்க முடியல. அவருக்கு வர ஒரு விஷயங்க, அவர் வந்தார், அவர் பின்னால் அவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறாங்கல்ல. எலெக்ஷன் அன்னைக்கு எவனும் நந்திரிச்சு வந்து ஓட்டு போட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. எல்லாத்துக்கும் முட்டி வலிச்சு போய் எல்லாம் கட்டிலே படுத்துருக்காங்க. அவ்வளோ வயசாயிடுச்சுங்க, 96 வயசுல இருக்காங்க. அவங்களாம் தூக்கிட்டு போய் எப்படி ஓட்டு போட வைக்க முடியும்? புரியுதுங்களா? அந்த ஓட்டெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு போதுங்க. எங்களுக்கு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, வயசுக்கு வந்தவங்க ஓட்டு போட்டாவே போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். அது தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் ஓட்டு போட தேவையில்லை. எது? நீங்கள் ஓட்டு போட தேவையில்ல? இல்லைங்க, மண்டேல மயிர் இல்லைன்னாவே வயசாயிருச்சுன்னு அர்த்தமா? அதுக்கு சொல்லலை, நீங்கள் வயசுல மூத்தவர். அப்போ நான் வயசுல மூத்தவரா? ஆமா. ஹலோ, ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஜென்சி கிட்னு சொல்லி ஜென்சி கிட்ஸ் ஓட்டு போட்டா போதுன்றீங்கல்ல, அப்ப நீங்க 2000 பிறந்தவரா? நீங்க 2000 பிறந்தவரா? நான் கேட்கிறேன், 2000 பிறந்தவரா? ஹலோ, நான் என்ன, நானே ஜென்சி கிட்டு தான், புரியுதுங்களா? ஒரு படம் பார்த்துருக்கீங்களா இங்கிலீஷ்ல? பிராட் பிட் நடிச்ச படம், பெஞ்சமின் பட்டன் ஏதோ அப்படிதான் நினைக்கிறேன். பிறக்கிறப்ப கிழவனா இருப்பாரு, அப்படியே அந்த வயது குறைஞ்சு 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 குழந்தையாயிருவாரு. அது மாதிரி நான் வந்து பிறக்கிறப்ப வயசாயிட்டேன், இப்போ மாறிக்கிட்டே வரேன், இன்னும் போக 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 இளமையாயிருவேன். தெரியுமா தெரியாதா? இந்த ரகசியம்லாம் தெரியாதா? இதெல்லாம் ஒரு விதமான நோய். ஆமாம், உங்களுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியுமா? இன்சோமேனியான்னு, தூக்கமின்மை, தூக்கமே வராது. அதனால தான் 41 பேர் செத்து போனோன்னு உடனே ஓடி போய் தொங்கின்னு போய் நின்னது. எங்க தலைவருக்கு என்ன நோய் தெரியுமா? தூங்கிக்கிட்டே இருக்கிற நோய். அதனால தான் காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு போக முடியல. அதிசயமான நோயா இருக்கே. இது மாதிரி ஆளாளுக்கு ஒரு நோய் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் அரசன்னு சொன்னீங்க, அரசனுடைய பரம்பரையில இருந்து வந்தவர்னு சொன்னீங்க, ராஜராஜ சோழன் அவர்களுடைய குழந்தை வாரிசு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு கூட லைட்டா சிரிப்பு வந்துச்சு. ஆனா சிரிப்பு வருது, ஒரு ராஜா முன்னால சிரிக்கிற அளவுக்கு இந்த ராஜ வம்சம் அழிச்சிட்டாங்க. இப்போ கூட விஜய் அவர்கள் சொல்றாரு மன்னராட்சியை ஒழிக்கணும், ஆதவர்ஜுனா சொல்றாரு மன்னராட்சியை ஒழிக்கணுங்கிற, உங்க ஆட்சியை ஒழிக்கணுங்கிற. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் எதுக்காக தெரியுமா சொல்றோம்? ஏன் ஒழிக்கணும்? அதான் உங்களுக்கு புரிதல் தப்பா இல்லை. கலைஞர் ஆண்டாரா? கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஆள்றாரா? ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஆள்றாரா? அதுக்கப்புறம் இன்பநிதி ஆள்றாரா? இப்படி ஒரு வம்சாவளியா வரக்கூடாது. ஆமா, மன்னராட்சி தாவேக்கா போடுற கட் அவுட் பேனர்ல கூட சேர சோழ பாண்டியர்களுக்கு வச்சாங்க. சரிங்களா? சேர சோழ பாண்டியர்கள்லாம் இந்த தேர்தலில் வந்து எனக்கு பதிலாக இவர் நிற்கட்டும், எனக்கு பதிலாக என் தளபதி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்களும் மக்களை தானே, அவங்களுடைய மகன்களை தானே ஆள விட்டாங்க. ஏங்க அதெல்லாம் மாறி போய் இப்ப நாங்க ராஜாவே இருந்தாலும் எங்க பிள்ளைய வர விடாம நாங்க தானே வந்திருக்கோம். புரியுதுங்களா? ஒரு விஜயநகர் பேரரசுல இருந்து ஒரு திருமலை நாயக்கர் வம்சாவளியில இப்பதான் விஜய் வந்திருக்காரு. வேற எவனாவது வந்திருக்கானா? ஆனா மு.க. ஸ்டாலினை பாருங்க, புல்ல 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 அடுத்தாப்புல அப்படி வர்றதா? இதுதாங்க, இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க வேற எவனையாவது எதிரியா பார்த்தோமா? எங்களுக்கு எதிரி திமுக மட்டும்தான். ஆமா, ஜனநாயகம் படத்தை வரவிடாது பண்ண சென்சார் போர்டுலாம் உங்களுக்கு எதிரி கிடையாது இல்ல?
நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சென்சார் போர்டில் வந்து மத்திய அரசு எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஒன்றிய அரசு தான் எகைன்ஸ்டாக நடத்துச்சு. புரியுதுங்களா? அவங்க தான் நமக்கு டோட்டல் எகைன்ஸ்டாக நடத்திட்டாங்க. மத்திய அரசு ஒன்றிய அரசு வேற 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 மாதிரிண்ணே. என்னது வேற மாதிரிண்ணே? அப்புறம் வேற மாதிரி இல்லாம ஒன்றிய அரசுங்கிறது எங்க? நம்ம ஊராட்சி ஒன்றியெல்லாம் ஸ்கூல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடம்லாம் அந்த கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க திட்டம் போட்டு நம்ம படத்துக்கு எகைன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி நான் வேற மாதிரி. புரிதல் வேணும். புரிதல் இல்லாத மக்களா முதல்ல நாங்கள் வந்தோரையுமே கல்வி திட்டத்தை மாற்றணும். புரியுதுங்களா? ஆமாம். எப்படி மாற்ற போறீங்க? எப்படி? புத்தகமே இல்லாத கல்வி. புத்தகமே இல்லாத கல்வி? ஆமா. புத்தக மூட்டையை தூக்கிட்டு போறப்ப அந்த குழந்தைங்களை பிஞ்சுங்களை பார்த்தீங்களா? ஒவ்வொரு குழந்தைக்கு 5 கிலோ வெயிட்டை வச்சு தூக்கி விடுறாங்க. ஆமா, இது எந்த விதத்துல நியாயம்? இவங்களுக்கு வந்து பேப்பர் மில்ல பிரிண்ட் அடிச்சு பேப்பரை சம்பாதிக்கணும்னா வேற ஏதாவது புத்தகம் போட்டு அடிக்க வேண்டியதானே? அதுக்காக குழந்தைங்க புத்தகத்தை சமுக்க வைக்கலாமா? எவ்வளவு பெரிய ஹோம்வொர்க்கும் கொடுக்க மாட்டீங்க? எதுவுமே கிடையாதுன்னு இல்லைங்க, எல்லாமே கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் உண்டு. நாங்க அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம். பப்ளிக் எக்ஸாமே கிடையாது. ஏங்க பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னா என்ன கொரோனாவா? கொரோனா நடக்கிறப்ப எல்லாத்துக்கும் இபிஎஸ்ல பாஸ்போர்ட் விட்டார்ல, அது மாதிரி பாஸ்போர்ட் விட்டுருவீங்களோ? ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதில் பணம் கட்டாமல் எல்லாமே யார் வேணுமாலும் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக கொடுத்துருவோம். டாக்டர்னு பட்டம் வாங்கி வச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் எங்கே போய் எம்பிபிஎஸ் ஊசியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க? டாக்டர் விஜய் அவர்கள் கூட டாக்டர் பட்டம் வாங்கினவர் தானே? எப்படி வாங்கினாரு? எப்படி வாங்குங்களா? ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பதிவு பண்ணால் நமக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆமாம், டாக்டர் ஆகுனா எங்கேயும் போய் இது பண்ண வேணாம், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பதிவு பண்ணால் போதும் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் ஆட்சியில் தான் எல்லாரையும் டாக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இவங்கெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், நீட் எக்ஸாம் எழுதணும், இவ்வளோ வச்சிருக்காங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு. மத்திய அரசு எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க. எதுக்குங்க மத்திய அரசு எதுக்கணும்? ஒருவேளை கன்ஃபியூஷன் இருக்கோ, மத்திய அரசு ஒன்றிய அரசு ரெண்டுல எதை எதிர்க்கிறது அப்படின்னு? ஏங்க மத்திய அரசு நம்ம எதுக்கு எதுக்கணும்? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு சம்பந்தம் சொல்லுங்க. இல்லை, வரி கொடுக்கறது இல்லை, ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இன்ன வரைக்கும் கொடுக்காம விளையாட்டு காட்டிட்டு நம்ம என்ன பிச்சைக்காரனாடா? தமிழன் பிச்சைக்காரனா? அவன்கிட்ட வாங்கி தான் நம்ம யாசிக்க கூடாதுங்க, எவன்ட்டுமே யாசிக்க கூடாது. புரியுதுங்க? நாங்க கட்டின வரி பணத்தை தாங்க திருப்பி கேட்கறோம், என்னங்க போய் பிச்சையா கட்டிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தெரியுதா நாம ஏன் வரி கட்டணும்? அதனாலதான் என் தலைவன் வரியே கட்டல. நாம வரியே கட்டக்கூடாதுங்க. நான் கட்டினா தானே உன்ட்ட வாங்கணும், நான் கட்டவே மாட்டேன். என்ன பண்ணுவ? 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுவேன்ல. 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டா நாங்க கட்டிடுவோமா? கட்ட மாட்டோம்ல. கட்டணுமா? கட்டல என்ன ஜெயிலுக்கு போவீங்கல்ல? கட்டலன்னா ஜெயிலுக்கு போவீங்களே. அரெஸ்ட் பண்ணி வச்சா யார் முதலமைச்சர்? அரெஸ்ட் பண்ணி வைங்க, யார் முதலமைச்சர்? எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாராம். அது மாதிரி ஜெயிலில் அவர் கம்மியான்ட்டே ஜெயிப்பார். அதான் சொல்ல வரீங்க? புரியுதுல? அதனால தான் உள்ளார வைக்க மாட்டேங்கிறாங்க. தைரியம் இருந்தால் உள்ளார தூக்கி வைக்க சொல்லுங்க. நீங்கள் இப்படி பேசி பேசி தான் அனுப்ப போறீங்க. அனுப்ப போகிறோம்மா? ஹலோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம், எங்கள் தலைமை மேலே சுண்டு வரல, அதோட நகம் கண்ணு கூட வைக்க முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு பூக்கடை கிட்ட வந்து சர்வே எடுக்க போயிருக்கிறாங்க தாவேகாவினர். அந்த தாவேகாவினர் நடத்தின இடத்துல வந்து திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க, அவங்களாம் அடித்து துரத்துனாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது. தாவேகாவினர் வந்து நிறைய வன்முறையில் இறங்குற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறது நம்ம? புரியுதுங்களா எவ்வளவு செட்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னு? செட்டிங்ஸ். ஆமாம், திமுக காரனோட செட்டிங்ஸு. அங்கிட்டு இவன் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் அவங்க செட்டிங்ஸ் போடுறாங்க. அவங்க காரை அவங்க ஆளை வச்சு அவங்களே அடிச்சுட்டு எங்களை அடிச்சுட்டாங்க. டேய், நாங்க எதுக்கு சர்வே எடுக்க போறோங்கிற? அவர் ஜெயிக்கிறது நாங்க தான் இருக்கிறப்ப நாங்க ஏன் சர்வே எடுக்க போறோம்? அவர் அடிக்கலன்னா எதுக்காக லெஃப்ட் பாண்டி வந்து தலைமறைவா இருக்காரு? இப்ப சொல்லுங்க. ஏங்க லெஃப்ட் பாண்டிங்கிற கேரக்டர் வந்து அவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்துட்டாருங்க. அதோட விஷயமா தான் அவர் வந்து தலைமறைவா இருக்கிறதா நம்ம பர்சனலா சொல்றாங்க. ஏங்க உங்க கட்சிக்காரருங்க, நீங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் உண்மை சொல்லணும்ல. ஆமா, அடிச்சு விட்டா அவன் போனா, அவன் அடிக்கலங்க. அவன் யாரு கூடயோ ஒரு தொடர்புல இருந்தானா அந்த தொடர்புல இருக்கிற புருஷங்காரன் வந்து தேடிட்டு இருக்கிறதானா, அதுக்கு அதை தான் சொன்னாங்க. சீரியஸா
எங்கள் ஆளுங்க அப்படி கிடையாதுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எங்கள் ஆளு வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்களா செட்டிங்ஸ் போட்டு அவங்களா நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? இதில் கற்பிணி பெண்ணுன்னு, இந்த கற்பிணி பெண்ணெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வயிறை தள்ளிக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நல்லா வயிற்றை உள்ளார உத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், துணியை வச்சு கட்டிக்கிட்டு பிச்சை எடுப்பாங்க. குழந்தைய வச்சிருப்போம்னு சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. உள்ளார போய் பார்த்தா பொம்மை தான் இருக்கும், குழந்தை இருக்காது. தெரியுமா அதெல்லாம்? இந்த மாதிரி திமுக காரன் பிரெக்னன்ட் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸை போட்டு நடத்துறாங்க. ஏங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியுது, நாங்க எதுக்கு சர்வே எடுக்க போகணும்? சர்வேங்கிறவன் எவங்க எடுப்பான்? தோத்து போறவன் தாங்க சர்வே எடுப்பான். புள்ளி வரம் சேகரிக்கிறவன் எவன் எடுப்பான்? இல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய்னு கேள்வி எல்லாம் கேக்குறீங்களாமே. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரா? உங்க வீட்டுல விஜய் இருக்காரா? உங்க வீட்டுல விஜய் இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்களாமே. ஒரு விஷயம் தெரியுமா? விஜய்லாம் எங்களை மாதிரியான ஆட்களுடைய வீட்டுல இருப்பாரா? பனையர் பங்களாவை தவிர உங்களை மாதிரி ஆட்கள் வீட்டில் இருப்பாரவா? சாமானிய மக்கள், எளிய மக்கள் வீட்டுல இருப்பாரா? நீங்க பேசுறப்பே தெரியுதுங்க, நீங்க அஜித்தோட ரசிகர்னு தெரியுது. ஆமா, அஜித் எங்களோட நண்பர்னு தெரியுமா தெரியாதா? எங்க தலைவர் ஒரு காலத்துல வந்து கொக்கோ கோலாவுக்கு விளம்பரம் வந்தார். அஜித் நான் எந்த விளம்பரமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து கேம்பா அப்படிங்கிற விளம்பரத்துக்கு வந்தார். எதுக்காக? எங்க தலைவர் சொன்னார், அவங்கள்ட்ட விளம்பரம் பண்ணுங்க, பணம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு எங்க தலைவர் சொன்னதுனால அந்த விளம்பரத்தில் அவர் நடிச்சார். அதனால தான் பணம் அவ்வளோ வாங்கினார். தெரியுமா? 3 படத்தோட சம்பளத்தை கேம்பாக்காரன் கொடுத்துருக்கான். நீங்க முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சது, நீங்க வந்து உட்காந்தோனிமே ஆமா நான் ராஜாங்கிறேன், நீ ராஜா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி ஆரம்பிச்சது இருக்குல்ல, அப்போவே நீங்க வந்து எதிர்கட்சியோட சதி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுங்க. சீரியஸா நீங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் கூட நண்பர், நீங்க பக்கா திமுக காரனை தெரியுறீங்க. தெரியுதுல, கருப்பா இருக்கீங்கல்ல, நாக்கு நீட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நாக்கு சிவப்பா இருக்குங்களா? நீங்க கருப்பு, நாக்கு சிவப்பு, அப்ப திமுக காரன் தானே? தெரியுங்க, முகத்தை பார்த்தாவே தெரியும். எப்ப எதை வச்சு சொல்லியிருக்கான்? முடிக்கிறீங்க பாருங்க. திமுக காரன் இல்லைங்கிறதுக்கு நாக்கு அப்படி அப்படின்னா எங்களுக்கு தெரியாம போயிருமா? அதெல்லாம் நீங்க வந்து முழுக்க முழுக்க சொல்றேன், நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான்லாம் வெள்ளந்தியா மனசுல எதுவும் இல்லாம வந்திருக்கேன். ஆமா, நீங்க வந்து கேள்வி கேட்குற முறை எனக்கு சரியில்லை. ஆமா, சீரியஸா சொல்றேன். ராஜாவா இருந்து உங்கள்கிட்டலாம் நான் டீல் பண்ணவே கூடாது. நார்மலான ஒரு பீப்புளா இருந்து உங்கள்கிட்ட டீல் பண்றேன். கேள்வியை கேளுங்க. கூடி சீக்கிரம் உங்களை பட்டாபிஷேகத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வியை கேளுங்கன்னா முடிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார்.